மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன். மாயன் மயனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவும் உண்டு. அந்த வகையில் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு, அதாவது ஒரு மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் இந்த மனம் குரங்கு மாதிரி தாவி தாவி ஓடக்கூடிய அப்படிப்பட்ட மனம் சரியாக அமைந்து விட்டாலே அது ஒரு யோகம்தான். அந்த வகையில் ஒரு நிகழ்வு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஒருவர் இருந்தார். கிட்டத்தட்ட அவருடைய வயது ஒரு 25 வயது இருக்குங்க. இளைஞன் தாய் யார் என்று தந்தை யார் என்று தெரியாத பருவம், கிடைத்ததை உண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. அவனுக்கு ஒரே ஆசை என்னன்னா உணவு தான். விதம் விதமான உணவுகளை ருசிக்க வேண்டும். எங்கு திருமணம் நடக்கின்றதோ, எங்கு ஒரு நிகழ்வு நடக்கிறதோ அங்கே சென்று விடுவான். பந்தியிலே முதலானாக அமர்ந்து அந்த உணவை ரசித்து ருசித்து சாப்பிடுவான். ஒரு முறை அவன் நகர்ந்து வரும்பொழுது பார்த்தீங்கன்னா மாமன்னர் சத்ரபதி சிவாஜி அவர்கள் அந்த வனத்திலே இருக்கக்கூடிய ராமதாசர் என்ற தன்னுடைய குருவை பார்க்க வருகின்றார். நிறைய உணவு பண்டங்கள், நிறைய பரிசு பொருட்களோடு குருவின் பாதத்தை பணிகின்றார். இவனுக்கு ஒரே சந்தோஷம். அவன் கண்முன் மன்னர் சத்ரபதி சிவாஜியோ குருவோ தெரியவில்லை. அந்த மன்னன் வழங்கிய அந்த உணவு பதார்த்தங்களின் மீதுதான் அவன் மனசு பார்க்கின்றான். பார்த்து கொண்டே இருக்கின்றான். நாவிலே எச்சு ஊறுகின்றது. இன்று விதவிதமான உணவுகளை ரசித்து ருசித்து சாப்பிட போகின்றோம் என்று எண்ணுகின்றான். தன் முன் மன்னன் இருக்கின்றான். ஒரு அற்புதமான குரு ராமதாசர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஞானி மகான், ஒரு மன்னனே தேடிய ஒரு சிறந்த குரு. அப்படிப்பட்ட ஒரு குரு தன்னுடைய நாட்டையே அவருக்கு பாதகாணிக்கையாக தந்தபோது கூட அலட்சியப்படுத்திய ஒரு அற்புதமான ஒரு மகான். அப்படி இருக்கும் பொழுது அந்த மன்னன் வணங்கி நகர்ந்து விடுகின்றான். அப்பொழுது அவருடைய சீடர், ராமதாசுடைய சீடர் யாசகம் பெற்று நாளைந்து கொஞ்சம் கோதுமை மாவை கொண்டு வருகின்றார். அந்த குரு அந்த கோதுமை மாவை பிசைந்து சப்பாத்தி செய்து அந்த சீடனும் அவரும் சாப்பிடுவதோடு அந்த சப்பாத்தியில் 2 துண்டை இவனுக்கு தருகிறான். அவன் வியந்து போகின்றான். விதவிதமான உணவுகள் அங்கு இருக்கும் பொழுது இவர் தருகின்றாரே என்றான். அப்பொழுது அவர் குருவை நெருங்குகின்றார். குரு அவர்களே, மன்னன் அடிக்கடி உங்களை பார்க்க வருகின்றார். நிறைய விலை உயர்ந்த செல்வந்தர்களும் உங்களை பார்க்க வருகின்றார். விதவிதமான உணவும் கிடைக்கும். உங்களிடம் ஒரு மந்திர உபதேசம் பெற்று உங்கள் கூடவே இருக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அதாவது பார்க்கிறார் ராமதாசர். அவனை உற்று பார்க்கின்றார், புன்னை பூக்கின்றார். உடனே அங்கிருந்த சீடர்கள் அடைக்கின்றார், அவனை காட்டுகின்றார். ஒரு அற்புதமான அனுபவம். இதற்கு முன் இன்னைக்கு ஒரு வார்த்தை கேட்டீர்கள் அல்லவா? மந்திரத்தின் மகிமையும் குருவினுடைய பெருமையும் அறிந்து கொள்ள வேண்டும் குருவே என்று கேட்டீர்களா? இவன் நடவடிக்கையை உற்று பாருங்கள் என்று கூறுகின்றார். அவரோடு சில காலம் தங்குகின்றார். ஆனால் அந்த குருவோ யாசக பெற்ற மாவினை கொண்டு வந்து இடித்து அதிலே பிசைந்து சப்பாத்தி செய்து தானும் தன் சீடர்களும் உண்டு இவனுக்கும் கொடுக்கின்றார். மன்னன் மற்றும் விலை உயர்ந்த செல்வந்தர்கள் வருவது மட்டும் போதே அவனுக்கு கூட கிடைக்கின்றது. அற்புதமான ஒரு யோக நாமத்தை, மந்திரத்தை அவனுக்கு உபதேசிக்கின்றார். வேண்டா வெறுப்பாக ஏதோ சூழ்நிலையின் காரணமாக அந்த மந்திரத்தை அவன் கற்றுக்கொள்கின்றார். மன்னர் சத்ரபதி சிவாஜி வருகின்றார். குரு பாதம் படுகின்றார். உணவு பதார்த்தங்களை எல்லாம் வைக்கின்றார். உடனே அவர் என்ன பண்ணுகின்றார்? அவருக்குரிய ஆலோசனை கூறுகின்றார். உடனே அந்த உணவு பதார்த்தங்களை எல்லாம் அருகில் உள்ள பிராணிகளுக்கும் குரங்குகளுக்கும் அவர் உணவை பங்கிட்டு கொடுத்து விடுகின்றார். சீடன் யாசித்து வந்த உணவை மாவை பிசைத்து சப்பாத்தி செய்து அந்த சப்பாத்தியில் 2 சத்ரபதி சிவாஜிக்கும் தனக்கும் தன் சீடருக்கும் கொடுத்தபடி இவனுக்கு ஒரு விடை தருகின்றார். சப்பாத்தி இதையா சாப்பிடுவது என்று அவன் அந்த ஒரு நிலையில் இருக்கின்றான். மாமன்னர் சிவாஜியோ ரசித்து ருசித்து சாப்பிடுகின்றார். குருவும் சீடர்களும் அப்படித்தான் யோசிக்கின்றான். மன்னன் விலை உயர்ந்த பண்டங்களை எல்லாம் அருந்த வேண்டிய மன்னன் ஒரு சன்னியாசி தருகின்ற சப்பாத்தியை விரும்பி சாப்பிடுகிறேன் என்று வியந்து போகின்றார். அவர்கள் எல்லாம் போன பிறகு குருவை சந்திக்கின்றார். நான் உங்களை சந்தித்தால் விதவிதமான உணவுகள் கிடைக்கும், நாவுக்கும் வாய்க்கும் ருசியான உணவு கிடைக்கும் என்று தானே வந்தேன். அதன் காரணமாகத்தானே உங்களை குருவாக ஏற்றுக்கொண்டேன். அது மட்டுமா, நீங்கள் தருகின்ற இந்த சப்பாத்தி எனக்கு ஒரு மனதிலையும் சரி நாவிலும் திருப்தி அளிக்கவில்லை, நான் நகர்கின்றேன் என்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, தன் சீடர்களை அழைத்து, இந்த சீடன் நம்மை விட்டு நகர்கின்றான், விரைவில் வருவான்,
அவன் ஒரு ஞானத்தை நமக்கு போதிப்பான் என்று கூறுகின்றார். அவன் நகர்ந்து செல்கின்றான். நகர்ந்து வரும் பொழுது ஒரு வீட்டுல வேத மந்திரங்கள் ஒலிக்கின்றது. அந்த வீட்டுக்குள் சென்று பார்க்கின்றார். வேத மந்திரம் ஒலித்துகின்றது. அப்போ பாத்தீங்கன்னா அந்த நறுமண சுவை வாசனை, அந்த உணவு செய்கின்ற அந்த பதார்த்தங்களுடைய வாசை அவன் நாசியை துளைக்கின்றது. அவன் என்ன செய்வது என்று அங்கு காத்திருக்கின்றான். இதை நாம் அருந்த வேண்டும் என்றால் இவர்களுக்கு நம் உறவும் இல்லை, பந்தம் இல்லை. நேராக அவரிடம் செல்கிறான். குருவே, இன்று நடக்கின்ற விழாவை பார்த்தேன். உங்களை பார்க்கும் பொழுது என் மனம் ஆசைப்படுகின்றது, உங்களையே குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. இதற்கு முன் ராமதாசிடம் மந்திரோபதேசம் பெற்று கொஞ்ச காலம் அவரிடம் சீடனாக வாழ்ந்தேன் என்று கூறிய பொழுது அவர் கேட்கின்றார், என்னை நாடியதன் காரணம் என்று கேட்கும் பொழுது அவன் சொல்கின்றார், நீங்க விதவிதமான பண்டங்களும் உணவுகளும் கிடைக்கின்றார். அவர் சொல்கின்றார், குரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஞானி. நாங்கள் எல்லாம் குருவாகவும் ஒரு எல்லாம் வேதம் கற்றும் இருந்தும் கூட ராமதாசரை நோக்கி தானே மாமன்னன் சிவாஜி நகர்ந்தார் என்று கூறிய பொழுது அவர் விடாப்பிடியாக சொல்கிறார், உங்களிடமே சீடனாக இருந்து உங்களிடம் மந்திரோபதேசம் பெற்று வாழ வேண்டும். ஆனால் அவன் சொல்றா, வாய் சொல்லுகின்றது, மனமோ தினம் தினம் விருந்து, அற்புதமான விருந்து, அறுசுவை விருந்து, நாவுக்கு இனிய உரு என்று சொல்லிய பொழுது அவன் மனக்கருத்தை குருவால் புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொள்கின்றார். சரி, நான் உனக்கு மந்திர உபதேசம் செய்கின்றேன். நீ ராமதாசிடம் சென்று அவர் கொடுத்த மந்திரத்தை அவரிடம் திருப்பி கொடுத்து வந்துவிடு என்று கூறுகின்றார். உடனே ஓடுகின்றான், ராமதாசரை சந்திக்கின்றான். இவன் வருவதை பார்த்ததும் பாடம் படித்த சிறுவர்கள் எல்லாம், அந்த சீடர்கள் எல்லாம் இவனை உற்று பார்க்கின்றார்கள். குருவை நெருங்கி நிற்கின்றார்கள். குருவே, குருவே, ஒரு அற்புதமான குருவை நான் சந்தித்து விட்டேன். அங்கே என் வாழ்வு கழிந்து விடும் என்கின்றேன். இதோ நீங்கள் கொடுத்த மந்திரம் என்று கூறிய பொழுது அவருக்கு புரியவில்லை. சீடர்களும் திகைத்து போகின்றார்கள். பொருள் கொடுத்தால், பொன்கூர் கொடுத்தால், எது கொடுத்தாலும் திருப்பி வாங்கி கொள்ளலாம். ஆனால் ஒரு குரு கொடுத்த மந்திரத்தை திருப்பி தருகிறேன் என்கிறானே, இவன் முட்டாளா என்று அவர் குருவை பார்க்கின்றார்கள். குரு, சரிப்பா, இதோ இந்த சொம்புல தண்ணி இருக்கு, இதை வாயை கொப்பளித்து கீழே தரையிலே துப்பி விடு, பூமியிலே துப்பி விடு என்று கூறுக. அவனும் அதை வாயை கொப்பளி கீழே துப்புகின்றான். அற்புதம், அற்புதம். அந்த மணலெல்லாம் ஒன்றாக சேர்ந்து குரு கொடுத்த மந்திரமாக தெரிகிறது. சீடர்கள் எல்லாம் குருவை நோக்கி தன்னுடைய இரு கரங்களையும் கூப்புகின்றார்கள். அதையெல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை. எங்கே அந்த அறுசுவை உணவு தீர்ந்து விடுமோ என்று அவர் விரைந்து ஓடுகின்றார். அந்த குருவை பார்க்கின்றார். நீங்க அந்த குரு திகைத்து விடுகின்றார். குருவை பார்த்தாயா, ராமதாசரை தரிசித்தாயா, என்ன சொன்னார் என்று கூறிய பொழுது ஒரு சொம்புல தண்ணி கொடுத்தாருங்க. வாயை கொப்பளிச்சு பூமியில துப்பு என்றால் துப்பினேன், அதை சொல்லிவிட்டு விரைந்து வந்து விட்டேன் என்று கூறினார். அவர் தன்னுடைய ஞானக்கண்ணால் பார்க்கிறார். இவன் துப்பிய அந்த நீரில் இருந்து பூமியில் பட்டவுடன் குரு ராமதாசர் கொடுத்த மந்திரங்கள் மிளறுவதை பார்த்து, அட பாவி, எப்படிப்பட்ட குரு கிடைத்தும் நீ தவறிவிட்டாயே, எதை கொடுத்தாலும் திரும்பி வாங்கி கொள்ளுகின்ற தன்மை குருவுக்கு உண்டு தெரியுமா? தவறான சீடனுக்கு ஒரு மந்திர உபதேசம் செய்து அந்த குருவை விட்டு அவன் மறந்து நகர்ந்து விட்டாலே கொடுத்த மந்திரத்தை வாங்கி விடலாம். அந்த குருவுக்கு அந்த சக்தி உண்டு. ஒரு மாந்திரிகம் கற்றுவிட்டு அந்த மந்திரத்தை கற்றுவிட்டு அந்த குருவை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி அந்த குரு மனம் நோகும்படி செய்து வேறு குருவை நாடுபவனுக்கு அவன் கற்ற மந்திரம் பலனற்று போகும். இதெல்லாம் தெரியாது. இதைத்தான் இந்த நிகழ்வு உங்களுக்கு நிகழ்த்துகின்றது. ஒரு குருவை தேர்ந்தெடுங்கள். ஒரு உலகத்துல மனிதனாக பிறந்து விட்டால் ஒரு நல்ல மனைவி அமையாமல் போகலாம், நல்ல பிள்ளைகள் பிறக்காம போகலாம், நல்ல தொழிலோ நகராமல் போகலாம். ஆனால் ஒரு குரு அந்திம காலம் வரை நம் கரம் பற்றி மனம் பற்றி அழைத்து செல்பவர். கொடுப்பதை திரும்ப வாங்கி கொள்ளுகின்ற ஒரு சக்தி குருவுக்கு உண்டு. எந்த நிலையிலும் குருவிடம் வாங்கியது எதை வாங்கினாலும் திருப்பி கொடுங்கள். வாங்கிய கடனை கூட அடைத்து விடலாம். ஆனால் குரு கடனை அடைத்து விட முடியாது. இந்த நிகழ்வு ஒரு அற்புதமான நிகழ்வு. கலங்கி நிற்கும் பொழுதெல்லாம் குருவை மறக்க எத்தனிக்கும் பொழுதெல்லாம் என் இதயத்தில் நிழல் ஆடுகின்ற ஒரு அற்புதமான செய்தி. பார்த்தீர்களா? ஒரு மன்னன் ஒரு குருவை நாடுகின்றான். அந்த குருவுக்கு தன் நாட்டையே காணிக்கையாக கொடுக்க முற்பட்ட பொழுது கூட அலட்சியப்படுகின்ற குரு வாழ்ந்த காலம். இன்றும் அப்படித்தான். எத்தனையோ நல்ல குருமார்கள் நாம் உடையை வைத்தும் அவருடைய செயலை வைத்தும் தான் கணக்கிடுகின்றோம். குருவின் தன்மையை புரிந்து கொள்ள யாராலுமே முடியாது. ஒரு இறைவனிடம் நாம் செய்கின்ற தவறுக்கு கூட பிராயச்சித்தம் உண்டு. ஒரு உயிருக்கு செய்கின்ற கூட பிராயச்சித்தம் உண்டு. ஆனால் குருவினுடைய சாபமும் பாவத்திற்கும் அந்த குருவால் மட்டுமே பிராயச்சித்தம் உண்டு. தேர்ந்தெடுங்கள். வாழ்க்கை நம்மை விட்டு ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டு நகர்ந்து செல்கின்றது. இழந்து நிற்கும் பொழுது, தன்னந்தனியாக நிற்கும் பொழுது குரு சொன்ன மந்திரமும் நம்மை காத்து